श्रीनिधिं निधिमपारमर्तिनां मर्तितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमतिराजमाश्रये। आकारत्रयसम्पन्नां अरविन्दनिवासिनीं अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम्। हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्तक हे गजेन्द्रकरुणा हरिण हे माधवा। हे रामानुज हे जगत्त्रयगुरोः हे पुण्डरीकाक्षमां हे गोपीजननाथ पालय परं जानामि न त्वां विना। அஞ்சுகுடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாகி மனமே மகிழ்ந்து ஸ்ரீவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्भङ्गराचार्यं प्रपद्ये। சுடி கொடுத்த சுடர்கொடி என்று போற்றப்படுகிற ஆண்டாள் அவளாலே அருளி செய்யப்பட்ட வேதமனைத்துக்கும் வித்து என்று சொல்லப்பட்ட திருப்பாவையினுடைய அனுபவத்திலே இன்றைக்கு விஷயமாய் அமைந்தது முதற்கண் ஓங்கி உலகளந்த அப்படின்ற பாசுரம். முதல்ல மார்கழி திங்கள் அப்படின்ற பாசுரத்தாலே நோன்பு நோர்க்க வேணும், இல்லை அந்த நோன்பு நோர்க்கதை போல ஒரு அனுகாரம் செய்ய வேண்டும், எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த பிரிவை தரித்து இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த நோன்பிலே இழிந்த காலத்திலே கோல் விழுக்காட்டாலே நல்ல மாதங்கள் நாள் நட்சத்திரம் எல்லாமே வளர்பிறை அனைத்தும் அமைந்தன. அதனால அந்த பாசுரத்தினாலே பிராபிய பிராபக சங்கிரகம் என்று சொல்லும்படியாய் நமக்கு உபாயம் வழி எது, நமக்கு பலன் எது என்று சொல்லும்படியாய் அந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த மார்கழி திங்கள்ன்ற பாசுரத்திலே ரொம்ப சங்கிரகமாக தெரிவித்தாள் ஆண்டாள். மேலே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற பாசுரத்திலே ஏற்கனவே நீராட போதுவீர் போதுவினோ என்று ஆய்ப்பாடி சிறுமியர்களை கூப்பிட்டாள். ஆனால் வையத்து வாழ்வீர்கள் வரபோது இன்னும் ஒரு பெரிய ஜனசமிருத்தி வேணும், பரசமிருத்தி வேணும் என்று ஆசைப்பட்ட ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் என்று இந்த பூமண்டலத்திலே இருப்பவர்கள் அனைவரையும் அழைத்தாள் இந்த கண்ணனை அடைவதற்காக. அப்போ நோன்புன்ற ஒரு வியாஜம் உண்டே, அதற்காக சில விஷயங்களை பற்றுவோம், சில விஷயங்களை தள்ளுவோம் என்று சொல்லும்படியான கிருத்திய விவேகம், செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாது என்ன என்ற சங்கல்பத்தை நேற்றைய பாசுரத்திலே தெரிவித்தார்கள். இன்னைக்கு ஓங்கி உலகளந்த என்று சொல்லக்கூடிய பாசுரத்தினுடைய அனுபவம். அப்படி முதல் பாசுரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னதாலே எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நிலையை வர்ணித்தது போலே ஆயிற்று. நேற்றைய தினம் வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்திலே பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் அடிப்பாடி அப்படின்னு சொல்லாது அதுக்கு அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய திருப்பார்கடலுடைய பிரபாவத்தை தெரிவிக்கும்படியாய் அமைந்திருந்தது. இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய பாசுரத்துல ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொன்னதுனாலே திருவிக்ரம அவதாரத்தை, வாமன திருவிக்ரம அவதாரத்தை தெரிவிக்க போகிறாள். அதனாலே அந்த பார்க்கடல்லேருந்து ஒரு அவதாரம் எடுக்கிறானே, அவதார கந்தம் என்று தெரிவிப்பார்கள். அவதாரம் எடுப்பதற்கு ஒரு இடம் வேணுமே, அதுதான் திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடிய க்ஷீராப்தி. அவ்விடத்திலிருந்து எடுக்கக்கூடியதான் அவதாரங்கள் என்று காட்டுகிறார்கள் பெரியவர்கள்.
அதனால அப்படிப்பட்ட அந்த திருப்பார்கடல்ல இருந்து அவதாரம் செய்கிறான் அந்த எம்பெருமான். அதை தான் இந்த இடத்துல ஓங்கி உலகளந்தான்னு மூன்றாவது நிலையாக இருக்கக்கூடிய விபவ நிலையை காட்டுகிறாள் இந்த பாசுரத்தாலே ஆண்டாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகள ஊங்கு வளைப்போதில் பொறிகொண்டு கண்படுப்ப தேங்காதே இருந்து சீர்த்த முளபத்தி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய். இப்போ நமக்கு சில பலன்கள் நாம் இச்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு ஒரு பலன், சொர்க்கத்தை அடைவது ஒரு பலன் அப்படின்னா அந்த பலனை அடைவதற்கு சில ஹோமங்கள் உண்டு, ஜோதிஷ்டோமம் என்று சொல்லுவார்கள். இப்போ அந்த ஜோதிஷ்ட ஹோமம் செய்தால் சொர்க்கத்தை அடைவோம். சொர்க்கத்தை என்னைக்கு அடைவோம்னா இந்த இந்த தேகம் எப்போ நம்ம விட்டு விலகுகிறதோ, அந்த மரணம் ஏற்பட்ட பிறகு அந்த சொர்க்கத்தை அடைகிறான் அந்த ஜோதிஷ்டோமம் பண்ண அதிகாரியானவன். ஆனால் இடையிலே அவாந்தரமாக இங்கிருந்து அவன் பரமபதத்துக்கு அந்த இந்திரலோகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு சில பலன்கள் அதுவும் கிடைக்கும். ஆயுசு, சந்தானம் போன்ற பலன்களை எல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த ஆயர் சிறுமியர்கள், இந்த நோன்பிலே இழிந்தவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, அவர்கள் எந்த பலனையும் இச்சிப்பதில்லை. எம்பெருமானே எல்லாம் அவர்களுக்கு, எம்பெருமானே எல்லா வகை பயனாகவும் நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பயனும் அவசியம் இல்லை, அவனே பயன். அப்படி இருக்கக்கூடியவர்கள் வேறொரு பயனை விரும்புவார்களா அப்படின்னா விரும்புவதில்லை அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். ஆனால் அப்படிப்பட்டவர்களும் இந்த பாசுரத்திலே ஒன்றை விரும்புகிறார்கள் அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள். அது என்ன அப்படின்னா, ஸ்வார்த்தமா தங்களுக்காக ஏதாவது விரும்புகிறார்கள்னா அதுவும் இல்லை. எதை விரும்புகிறார்கள் அப்படின்னா, இந்த நோன்பு நோற்பதற்காக அனுமதி அளித்தார்கள் இந்த கோபாலர்கள், அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மங்களம் விளைய வேண்டும். இந்த நோன்பு நோற்பதற்கு வியாஜமே என்ன, காரணம் என்னன்னா, இந்த திருவாய்ப்பாடியிலே மழை இல்லை. மழை இல்லைன்னா கோ சம்ரட்சணம் பண்ண முடியாது, பசுக்களை காக்க முடியாது. அதனால என்ன பண்றாரு, அந்த மழை வேண்டிதான் இந்த நோன்பே. அதுக்கு இசைவு கொடுத்தவர்கள் இந்த கோபாலர்கள் இந்த நோன்பை ஒரு வியாஜமாக வைத்து கண்ணனுடைய சேருவதற்கு துடித்து கொண்டிருந்த இந்த கோபிகைகளுக்கு இது ஒரு வியாஜம் ஆயிற்று. ஏதோ கோபாலர்கள் ரொம்ப காலம் நம்மளை நிலவரையில அடைத்து தள்ளினாலும் இந்த ஒரு சமயத்திலே கண்ணனுடைய சேர்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று அந்த மங்களங்களை எல்லாம் ஆசாசிக்கிறார்கள் இந்த பாசுரத்தினாலே. அதுல தான் ஒரு பலன் கேட்கிறார், அவர்களுக்காக ஒரு பலன் கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். யத்ரஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மகீயதே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறோம். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகா மகீயதே, அதாவது ரகசியத்திரயம்னு சொல்வார்கள், திருமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த திருவஷ்டாட்சர மந்திரம் 8 எழுத்து மந்திரம் என்றும் தெரிவிப்பார்கள். அந்த அஷ்டாட்சர மந்திரத்தின அஷ்டாட்சர சம்சித்தோ அதை உபாசனமாக பண்ணி நல்ல சித்தியை அடைந்திருக்கிறான். நல்ல என்ன சொல்றது, ஒரு பலனை பெற்றவனாக இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், மகியதே, மகாபாகவும் மகியதே என்று சொல்லும்படியாக ஒரு மகானாகவும் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற இடத்திலே, எந்த இடத்திலே அவன் போற்றப்படுகிறான், மகாபாகோ மகியதே, போற்றப்படக்கூடிய இடத்துல நான் தத்திர சஞ்சரிஷ்யந்தி, தத்திரனா அந்த இடத்துல நான் சஞ்சரிஷ்யந்தி, எது சஞ்சரிக்காதுன்னா வியாதி, துர்பிக்ஷா, துர்பிக்ஷனா வறுமை, வியாதினா நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி நோய், துர்பிக்ஷா அப்படின்னா வறுமை, பஞ்சம், தஸ்கரகான திருட்டு, இந்த மூன்றுமே அந்த இடத்துல இருக்காது என்று தெரிவிக்கிறார்கள். இதை ஏன் தெரிவிக்கிறார்கள் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு மகான் அந்த மாதிரி இருந்தான்னா ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல வியாதி இருக்காது, துர்பிக்ஷம் இருக்காது, திருட்டு இருக்காது
அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் இந்த திருவாய்ப்பாடின்னு சொல்லக்கூடிய இடத்துல 5,00,000 குடிப்பெண்கள் இந்த திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தின் அர்த்தத்தை அனுஷ்டான பரியந்தம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அனுஷ்டானம் பண்ணா நான் சொல்றது அப்படியே நடக்கிறது. நேற்று கூட சொன்ன சத்தியம் வதா அப்படின்னு விதி சொல்றது இது வேதமானது. அது எப்போ அனுஷ்டான பரியந்தம் சொல்றோம், அதை நம்ம வாழ்விலே கடைபிடித்தோமானால் அது அனுஷ்டான பரியந்தம் ஆகிறது. அந்த 8 எழுத்து மந்திரம்னு சொல்லக்கூடிய திருமந்திரமானது சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அனன்யோபாயத்துவம், அனன்ய உபேயத்துவம், அனன்ய சரணத்துவம், இந்த 3 விஷயங்களை தான் அது சொல்றது. அனன்ய உபாயத்துவம்னா அந்த எம்பெருமானை தவிர வேறு யாரையும் உபாயமாக நினைக்காது. அவனுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு அவர் தான் வழி, அந்த தேவபெருமாள் தான் எனக்கு வழி. அனன்யோபாயத்துவம். அனன்ய உபேயத்துவம், வேற என்ன பலன் அப்படின்னா அவரே பலன், வேற எதுவும் பலனே கிடையாது. அனன்யோபேயத்துவம், அனன்ய சரணத்துவம், வேற யார் கீழையும் யார் காலையும் நான் விழமாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, இந்த லோகத்துல நடக்கக்கூடிய இதுக்கும் செயல்களுக்கும் இப்போ அடியன் தெரிவிச்ச கருத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இப்போ லோகத்துல சாதாரணமா பார்த்தோமே ஆனால் எது உபாயமா இருக்கோ அது உபேயமாக இருக்காது. அநேகமாக 99% அது அப்படி இருக்காது. எம்பெருமான் விஷயம் ஒண்ணுதான் மாறி இருக்கு. இப்போ அடியன் இங்க இருந்து அடியன் இதுக்கு அகத்துக்கு திரும்பி போகணும், உபன்யாசத்தை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேனே. ஆனால் ஏதோ ஒரு வண்டி ஆட்டோ ரிக்ஷாவோ ஏதோ ஒரு வண்டி எடுத்துன்னு போறேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உபாயம் எனக்கு. ஆனால் எனக்கு பலனாக இருக்கக்கூடியதுன்னா என்னுடைய வீட்டை சென்று அடைவது தான் எனக்கு பலன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பலன் வேற உபாயம் வேறன்னு ஆய்போறது அந்த இடத்துல. ஆனால் எம்பெருமான் விஷயத்திலே இரண்டுமே ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் கிட்ட என்ன சொல்றார், இந்த திருவஷ்டாட்சர மகாமந்திரம்னு சொல்லக்கூடிய 8 எழுத்திலே சொல்லக்கூடிய அர்த்தங்களை தங்களுடைய வாழ்நாளிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த கோபிகைகள். அது மாதிரி எத்தனை பேருக்கான 5,00,000 குடிப்பெண்கள்னு தெரிவிக்கிறார்கள். 5,00,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்கணும், ஒன்றும் நடக்காது. எந்த வியாதியும் வராது, எந்த வறுமையும் வராது, எந்த விதமான திருட்டுக்கும் வழி இல்லை என்றெல்லாம் காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணான், திருப்பார்கடலில சயனித்தின்றிருந்தான். ஆர்தர்களுடைய நாதம், அதாவது அடியவர்கள் எல்லாம் ஏதோ துன்பங்கள் பட்டார் அதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக தானே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் சொல்றோம் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்றாலும், சில இடங்கள்லாம் போனா இப்போ பேங்க்ல போனா டெல்லர்னு ஒரு கவுண்டர் வச்சிருக்கா, சில இடத்துல போனா ஹெல்ப் டெஸ்க். அது மாதிரி எம்பெருமான் வச்சிருக்கக்கூடிய ஹெல்ப் டெஸ்க் எதுன்னு கேட்டா இந்த திருப்பார்கடல் தான். அதுக்கு என்னன்னா, வரக்கூடிய அடியார் அவருடைய கஸ்டமர் எல்லாம் நம்மளை போல இருக்கவர்கள் தான். அந்த அடியவர்கள் எல்லாம் காப்பதற்காக அதுக்காகவே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அந்த திருப்பார்கடலிலே அந்த எம்பெருமான். அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கான்னு கேட்டானோ, சயனித்துக் கொண்ட நாள்ல யாருமே கூப்பிடலையா அந்த எம்பெருமான். அதனால என்ன ஆகலாம், ஒரு பனிப்பட்ட மூங்கில் எப்படி வளைஞ்சிருக்குமோ அப்படி படுத்து கொண்டிருக்கிறானா அந்த பரியங்க நாகபரியங்கத்துல. சாதாரண பார்த்தோம்னா பனிக்காலத்துல என்ன ஆகணும், மூங்கில் கார்த்தால வளையல் அப்படி நல்லா இருக்கும், நேரம் இருக்கும். பனிக்காலம் வந்த உடனே அந்த பனியினால் அப்படியே வளைஞ்சு போயிருக்கும். அது போல பனிப்பட்ட மூங்கில் போலே வளைந்திருக்கிறான். ஆர்தர்களின் குரல் அவன் அடியவர்களின் குரல் கேட்காதனாலே அவன் எப்படி இருக்கானா, அப்படியே வளைஞ்சு போயிருக்கான். ஆனால் ஒரே ஒரு ஆள் அங்க குரல் கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, உடனே எப்படி சூரிய கிரணங்கள் பட்ட உடனே மூங்கிலானது நிமிர்ந்து கொள்கிறதோ அது போல எழுந்துட்டான் அவதாரம் பண்ணுவதற்காக என்று காட்டுகிறார்கள். இந்த பாசுரத்துக்கு அது என்ன அப்படி இதுன்னு கேட்டா, மகாபலின்னு ஒருத்தர் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தால் ரொம்ப சுருக்கமா சொல்லுகிறேன். மகாபலின்னு சொல்லக்கூடியவன் பிரகலாதனுடைய பேரன். அவன் இந்த பிரகலாதனுடைய பேரன் மகாபலின்றவன். அவன் அசுரராஜன். பிரகலாதனே இரண்யகசிப்புக்கு பிறந்தவன் தானே. அசுரராஜனா இருந்தான். நல்ல தபோபலங்களினாலே தலபலனாலும் சக்தியினாலும் எல்லா உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவனாய் இருந்தான். இந்திரனை அவனை முக்கியமா சொல்லணும்னா, இந்திரனை அவன் பதவியில இருந்து அனுப்பிச்சு விட்டான். இனிமேல்ட்டு அவனுக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு சேவகம் பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டான். அதனால 3 உலகங்களும் கிடைச்சாலே கொஞ்சம் எப்படி இருக்கும்னா, ஒரு செருக்கு அவனிடத்துல வந்து விட்டது. அப்ப
அப்போ அரசு இழந்து போனார்கள் தேவர்கள், என்ன பண்றதுன்னு தெரியல. எப்பவும் போல எங்க வரணும், நேர திருப்பாழ் கடலுக்கு வந்தார்கள். அவ்விடத்திலே தங்களுடைய ஆர்ந்த நாதத்தை எழுப்பினார்கள். அதனால என்ன பண்றான் பெருமாள், இவர்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். ஒரு குள்ளமான ஒரு குரட் பிரம்மச்சாரியாய் வாமன வடிவெடுத்து கொண்டு அந்த மகாபலி செய்யக்கூடிய யஜ்யவாடத்துக்கு, அந்த யாகம் செய்யக்கூடிய பூமிக்கு சென்று தானமாக இந்த நிலத்தை பெற்று அவனிடத்திலே அவனுடைய பூமியை திருப்பி கொடுக்கிறான் இந்திரன் திறத்திலே என்று இந்த மகாபலியோட சரித்திரம் ரொம்ப சுருக்கமாக தெரிவிக்கிறார் ஒரு அவதாரிகையில. ஆனால் அது கொடுத்துருக்கக்கூடிய வியாக்கியானங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. ஓங்கி உலகளந்தான்னு சொல்றாளே, ஓங்கி உலகளந்தானா என்ன? மொத்தம் இன்னைக்கு பேர் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவர்ல இவர் தான் பணக்காரர் நான் அப்படின்னு சொன்னேன்னா, நேத்திக்கு வரைக்கும் அவர் பணக்காரர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொன்னான்னா, இன்னைக்கு தான் ஓங்கி உலகளந்தான், இதுக்கு முன்னாடி ரொம்ப குள்ளமா தான் இருந்தான், வாமனனாகத்தான் இருந்தான் அப்படின்ற தெரிவிக்கிறார். ஓங்கி உலகளந்தது எதுக்காக? மகாபலிக்காக. ஆனால் அவன் யஜ்யவாடத்துக்கு, அந்த மகாபலி யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு எப்படி போனான்னா, வாமனனாக ஒரு குரட் பிரம்மச்சாரியாய் ஒரு குள்ள வடிவுடையவனாகத்தான் சென்றான். குரட் பிரம்மச்சாரியாய் மாவலியை குறும்பதக்கி அரசு வாங்கி இறைப்பொழுதில் பாதாளம் களவிருக்கை எடுத்து வந்த அம்மான் கோயில். திருவரங்கத்துக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்திலே திருவரங்க நாதனையே என்ன பண்றார், வாமனனாக திருவிக்கிரமனாக உருவகப்படுத்துகிறார் பெரியாழ்வார். எப்படி சென்றான் அவன் அந்த யாகத்துக்கு? குரட் பிரம்மச்சாரியாய் ஒரு வாமன வடிவு கொண்ட விடத்திலே சென்றான் என்று காட்டுகிறார். ஆனால் பண்ண காரியத்தை எப்படி பண்ணான்? இறைப்பொழுதில் பாதாளம் களவிருக்கை. உடனே போனான், அவங்ககிட்ட நிலத்தை கேட்டான், 3 அடி மண் கேட்டான், இந்த பூமியை எல்லாம் அளந்தான், வானத்தை எல்லாம் அளந்தான், அவனை பாதாளத்திலே தள்ளினான். 3வது அடி கடன் கேட்ட போது இல்லை, அவனை பாதாளத்திலே தள்ளினான். இறைப்பொழுதில் பாதாளம் களவிருக்கை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவனாய் இருந்தான் அந்த எம்பெருமான். சில பேர் சொல்லுவார் இல்லையா, மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு சொல்ற மாதிரி, வரப்போது மூர்த்தி சிறுசா தான் இருந்தது, ஆனா பண்ண காரியத்தை பார்த்தா ரொம்ப பெரிய கீர்த்தியாக இருந்தது என்று கேட்க சொல்லுகிறார்கள். ஆனால் இப்ப பாருங்க, எம்பெருமான் எவ்வளவோ அவதாரங்கள் எடுக்கிறான். ராமனாக பிறந்தான், கண்ணனாக பிறந்தான். பிறக்கக்கூடிய காலத்துல எப்படி சாதாரணமாக தான் பிறந்தான். ராமன் எப்படி இருக்கான்னா ரொம்ப அழகா இருக்கான். ரூபோதாரிய குணைஹி பும்சாம் திருட்டி சித்தாபஹாரிணம் என்று சொல்லும்படியா எல்லாருடைய மனசையும் அழுதையும் கவரக்கூடியவனாய் அழகு படைத்தவனாய் இருக்கான். எவ்வளவு அவசரம் இருந்தான்னா, ராமன் கிட்டத்தட்ட 12 அடியோதோ சொல்றான், 11.25 அடியோதோ சொல்றான். அவனுடைய இதுல அவ்வளோ உயரமாக இருந்தானா, அவனுடைய கைகள் எப்படி இருக்குன்னா, இந்த முழங்கால்கள் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய கைகள். அவ்வளோ அழகா இருப்பான் ராமன் என்று தெரிவிக்கிறார். அப்படியெல்லாம் பிறந்துட்டு திடீர்னு வடிவெடுக்கும் போது ஏன் இந்த மாதிரி வாமனனாக வந்தான் என்று கேட்கிறார்கள். பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா, சர்வேஸ்வரன், இந்த உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கக்கூடியவன். அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னா அவன் எல்லாம் நிறைந்தவன், தன்னிடத்துல எல்லாம் நிறைந்தவனாக இருக்கக்கூடியவன். எப்படி இருக்கா அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இடத்துல போய் யாச்சகம் கேட்க போகிறான். உபய விபூதிநாதன், இந்த சொல்லக்கூடிய இந்த நிலவுலகமும் இந்த வானுலகத்துக்கும் நாதன் யார் அப்படின்னா அவன் தான் என்று சொல்லக்கூடிய காலத்திலே அவன் போய் யாச்சகம் கேட்டான். எதுக்காக கேட்பான்? மகாபலி இந்திரன் பெருமாள் இடத்துல கேட்கிறான், திருப்பார்கடல எனக்காக இந்த தேசத்தை பெற்று தரணும், இந்த ராஜ்யத்தை மீட்டு தரணும்னு கேட்கிறான். அப்போ பெருமாள் சொல்றாராம், நான் பிரகலாதனுடைய ரொம்ப தீவிரமான பக்தன். பிரகலாதனுக்கு அப்பவே நான் ஒரு சத்திய வாக்கியம் பண்ணி கொடுத்துருக்கேன், பிரமாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, உன் குலத்திலே வரக்கூடியவர்கள் யாரையும் நான் நிகிரகம், அதாவது தண்டிக்க மாட்டேன், கொலை பண்ண மாட்டேன்னு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால இப்போ மகாபலியை எதிர்த்து நேர சண்டையெல்லாம் என்னால் போட முடியாது. நானே வரம் கொடுத்துட்டு நானே மீற முடியுமா? அதனால நான் ஒரு உபாயம் சொல்றேன், உன்னுடைய ராஜ்யத்தை திரும்ப பெறுவதற்குன்னாராம் பெருமாள். இவன் இந்திரன் கேட்டானா, சொல்லு அப்படின்னானாம். உடனே சரின்னு சொல்றானாம். உடனே எம்பெருமான் சொல்றானாம், இந்த மகாபலின்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு பெரிய யாகம் பண்ணுகிறான், அந்த யாகத்துக்கு நீ போ. அந்த யாகத்துல போனா அவன் என்ன பண்ணுவான்னா, உனக்கு நிறைய தானம் கொடுக்குறான், நீ போய் உன்னுடைய ராஜ்யத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு வந்து விடு, உனக்கு கண்டிப்பா கொடுத்துடுவான் அப்போ அப்படின்றாராம்.
இப்ப அவன் இந்திரன் சொன்னானா, என்னது நான் தேவேந்திரனாச்சு, என்ன போய் யாச்சகம் பண்ண சொல்றியான்னு கேட்டானா. பின்ன யாருக்கு போவா அப்படின்னு கேட்டலாம். எனக்காக நீ போனான். எப்படி எம்பெருமானாலே ஒரு படைக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட தேவதை சொல்றதா, நீ போய் எனக்காக யாச்சகம் கேளு. எல்லா உலகத்தையும் தன்னிடத்திலே கொண்டவன், தன்னுடைய பொருளை தானே யாச்சகமாக பெற்று வாங்கினவன் ஒருத்தன் உண்டுன்னா அது வாமனமூர்த்தி நாராயணன் தான். இந்த உலகத்திலே இந்த உலகமே அவனை சேர்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே மகாபலி இடத்துல போய் பிச்சை கேட்டு வாங்கிட்டு வந்தான்னா அது யார்? அவர் அது வாமனமூர்த்தி தான். யாரும் நம்மகிட்ட சாதாரணமா பண்ண மாட்டோம். நம்ம யாருக்காவது ஒரு 10 ரூபா கடன் கொடுத்துட்டோன்னா அவளை போய் கேட்கிற ரீதியே இருக்கே, எவ்வளவு வித்தியாசமா கேட்போம். அது போல கடன் கொடுத்தவன் நெஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கன்றான். கடன் கொடுத்தவன் நெஞ்சம் எப்படி இருக்கும்? மொத்த ரெண்ட போய் ஒரு 10 ரூபா கடனா இனாம கேட்க வேண்டாம், கடனா கேட்டாலே கொஞ்சம் தலையை சொரிஞ்சுன்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு. யாச்சகம் கேட்க போகிறான். ஏனையா குள்ளமாக வடிவெடுத்து போனீர்னு கேட்டாராம். என்ன போய் எல்லாம் பொருந்தி இருக்கக்கூடியவன், சர்வேஷனா இருக்கக்கூடிய என்ன போய் பிச்சை எடுன்னு சொல்லிட்டான் இந்த இந்திரன். கேட்டவனே எனக்கு உடம்பு குறுகி போயிட்டான். எம்பெருமானுக்கு அவ்வளவு பெரியவனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன ஆச்சா, உடம்பு அப்படியே ரொம்ப குறுகி போயிடுதான். தானே அவமானத்தினாலே குறுகி போய் விட்டான் எம்பெருமான். அதனால வாமனன் ஆனான் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். பெரியாழ்வார் ரொம்ப அழகாக ஒரு பாசுரம் பாடுகிறார். தன்னுடைய அதாவது கண்ணனுடைய அம்மாவின் ஸ்தானத்திலே பல பாசுரங்கள் பாடியிருக்கிறார். அதுல ஒரு பாசுரங்கள் சந்திரனை காமிச்சு அந்த கண்ணனுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிவிச்சுருக்காரு. இந்த குழந்தைகள் எல்லாம் எப்போ அம்புலியை காட்டி இது பண்றது வழக்கம் இல்லையா அம்மா, அது போல இது பண்றாரு. அப்போ சொல்றார், முதல்ல சந்திரன் கிட்ட சொல்றார், உன் முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கி போ. சந்திரா, உன் முகத்துல கண்கள் இருந்ததுன்னா இந்த குழந்தை விளையாடிட்டு இருப்பாரு, இதை பார்த்துட்டு போ அப்படின்னு ஒரு பாசுரம் சொல்றாரு. அப்படியே போயின்னு இருக்கான் சந்திரன். சொல்றார், சிறியன் என்று என் இளஞ்சிங்கத்தை இகழியல் கண்டாய். சிறுமையின் வார்த்தையை யாரிடமா கேட்கணும்? மாவலியிடை சென்று கேள்னாராம். சிறுவன் என்று என் இளஞ்சிங்கம், சிங்க குறுகாய் இருக்கக்கூட யாரா இருந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கன்னு அதே மாதிரி சொல்றா இவரும். அப்பாவும் பொண்ணும் ஒரே பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள். அதே மாதிரி சொல்ற, சிறியன் என்று என் இளஞ்சிங்கத்தை இகழில். சாதாரணமா நினைச்சு விட்டியா? இந்த சிறுமைக்கான அர்த்தம் நீ மகாபலி இடத்துல போய் தெரிஞ்சுக்கோன்னாலும். அப்படித்தானே மகாபலியை ஏமாத்தினார் என்று காட்டுகிறார். அதனால அந்த மகாபலியினுடைய செருக்கை அடக்குவதற்காகத்தான் எம்பெருமான் சென்றான். எதனால சென்றான் அப்படின்னா, இந்திரனுடைய பிரேரணை தூண்டுதலாலே சென்றான். அப்படி கட்டாயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்திலே அதிதின்ற அவளுடைய பண்ணதுனால ஒரு தபஸ்னாலே அவளுக்கு பிள்ளையாக பிறந்தான். இந்திரனும் ஒரு பிள்ளையாக பிறந்தான், எம்பெருமானும் ஒரு பிள்ளையாக பிறந்தான். இந்திரானுஜன் இவனுக்கு இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தான் எம்பெருமான். அவன் உபேந்திரனா இருந்தான், நீ இந்திரானுஜனா இருந்தான். அதனால என்ன பண்ணான், நான் சொல்றேன் அண்ணா சொல்றேன் நீ போனான். சரி அப்படின்னு கிளம்பி போய் விட்டான் என்று காட்டுகிறார்கள். அப்படி மகாபலி கிட்ட போனானே அந்த வாமனன் எப்படி இருந்தான் அவனை வர்ணிக்கிறார். ரொம்ப அழகாக சில ஸ்லோகங்களாலே வர்ணிக்கிறார். கௌபீனம் கடிசூத்திர சீம்னி கடயன்னு மௌந்தியம் அபிவ்யஞ்சயன்னு கிருத்திம் கிருஷ்ண மிருகஸ்ய வக்ஷசி வகன் ஆஷாடமம் ச அர்ப்பயேது ஸ்வாத்யாய ஸ்வரசம்பதா பரிஷதாம் பிரீத்திம் சம் உத்பாதயன்னு யஜ்ஞாயை பலியஜ்ய வாட நிகடம் பிராப்தோ வடு பாதுவகா. வாமனமூர்த்தி எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்கிறார். கௌபீனம் கடிசூத்திர சீம்னி கடயன்னு தெரிவிக்கிறார். பிரம்மச்சாரியா சென்றான். ஒரு பிரம்மச்சாரிக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, அவன் இடுப்புல எப்பவும் அருணாள் கயிறு இருக்கணும். அது மட்டும் இல்லை, அருணாள் கயிறு இருந்தா போதாது, அதுல கௌபீனம் இருக்கணும். பிரம்மச்சாரி எந்த சமயத்திலும் கௌபீனம் இன்றி கௌபீனமும் இது இல்லாம இருக்கக்கூடாது. கௌபீனம் கடிசூத்திர சீம்னி கடயன்னு மௌஞ்சின் அபிவியஞ்சயன்னு. அதுக்கு மேல என்ன பண்றான், அந்த வேட்டி கட்டிக்கிறான் இல்லையா, அந்த வேட்டிக்கு மேல மௌஞ்சின்னு ஒண்ணு தரிச்சுக்கணும். இப்பெல்லாம் நம்ம சொல்றோம் பெல்ட்னு சொல்றோமோ இல்லையோ, இடுப்புல கட்டிக்கிறோமோ இல்லையோ, அதை போல அந்த காலத்துல எப்படின்னா அந்த பிரம்மச்சாரிகள்லாம் எப்போ தர்பையாலே ஒரு பெரிய ஒரு நூல் மாதிரி அப்படியே கயர் மாதிரி பண்ணிருப்பான். அதை மேல கட்டிட்டு இருப்பான். அதை அந்த இதுக்கு மேல வஸ்திரத்துக்கு மேல அரை வஸ்திரத்துக்கு மேல தரிச்சுக்கணும். மௌஞ்சி அபிவியஞ்சயன்னு. அது எப்படி இருக்கான், அவன் கட்டிட்டு இருக்கக்கூடியது அந்த மௌஞ்சி தர்பயத்துல இருந்தாலும் அது ஒரு தங்கத்தை போலே மின்னுகிறது. மௌஞ்சின் அபிவியஞ்சயன், ஸ்வர்ணம் போலே
திகழ்கிறதுன்னு காட்டுகிறார்கள். கிருத்திம் கிருஷ்ணமிகசிய வக்ஷசி அபகன். அதுக்கு மேல அவன் மேல ஏதோ ஒரு உத்திரியம் போட்டுக்கணுமே, அதுக்கு என்ன போட்டுட்டான்னாலாம் கிருஷ்ண மிருகசியா, மான் இருக்கும் இல்லையா, மானுடைய தோலை எடுத்து தன் மேலே போட்டு கொண்டான். அப்படி மூடிட்டான், அப்படி யோக வேஷ்டின்னு சொல்ற மாதிரி அப்படி போட்டுட்டான், போட்டுன்னு போறான். இந்த இடத்துல ஒரு விசாரம் பண்றார், ஏன் மான் தோலை போட்டுன்னு போறான் அப்படின்னு கேட்டாலும். பிராட்டி அப்போ எம்பெருமான் எந்த சமயத்துல பிறக்கிறானோ, ராமனாக பிறந்த காலத்திலே சீதையாக பிறந்தாள், கண்ணனாக பிறந்த காலத்திலே ருக்மிணியாக பிறந்தாள் என்றெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்போ எம்பெருமான் வாமன திருவிக்கிரம அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச காலத்தை பிராட்டி சொன்னாலும் நானும் வருவேன் உன்னோட. நானே ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் போறேன், எப்பவும் நான் போனேன்னா சாது பரித்திராணத்துக்காக தான் போவேன், அவதாரம் எடுப்பேன், அதுதான் என்னோட இது. இந்த சமயம் அந்த மாதிரி போல நான் இல்ல நான் கண்டிப்பா வருவேன். நான் அவங்ககிட்டயே சொத்தை பிடுங்கணும்னு போறேன், நீ சொத்தை கொடுக்குறவ, நீ யாரை பார்த்தாலும் அவன் வீட்டுல செல்வம் நிரம்பி வழியும், நீ அவனை பார்த்து நான் அவன் சொத்தை பிடுங்கணும்னு போனேன், உன்னை பார்த்தானா அவன் சொத்தெல்லாம் நான் என்னால பிடுங்கின சொத்தெல்லாம் நீ திருப்பி கொடுத்துருவே, 1க்கு 2 கொடுத்துருவிய, நீ உன்னை எப்படி கூட்டுன்னு போறதுன்னாலும். பிராட்டி சொன்னாலாம் நான் எப்படி இருந்தாலும் வந்தே தீருவேன் அப்படின்னாலாம். உடனே என்ன பண்ணாராம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், உன்னை பார்க்காத அளவுக்கு நான் ஒரு மான் தோலை மேலே போட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லும்படியாய் கிருத்திம் கிருஷ்ண மிருகசிய வக்ஷசிவகன் ஆஷாடமும் ச அர்ப்பயத்து என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, கையில அந்த பிரம்மச்சாரிகளும் ஒரு பலாச்ச தண்டம் வச்சுக்கணுமா, அதுதான் அந்த ஆஷாடமும் ச அர்ப்பயத்து என்று தெரிவிக்கிறார். அதையும் வைத்துக் கொண்டு தெரிவிக்கிறார், சுவாத்தியாய ஸ்வரசம்பதா பரிஷதாம் பிரீத்திம் சம் உட்பாதயன். அவன் பிரம்மச்சாரி, வேதம் அறிந்தவன். அவன் எப்படி போனோம்னா வேதத்தை ரொம்ப சுஸ்வரம், ரொம்ப இனிமையாக வேதத்தை ஓதிக்கொண்டு சென்றான். அப்படித்தான் இருந்தது மாபலியினுடைய. இந்த மகாபலி யஜ்யத்துக்கு வாமனன் சென்ற இதுன்றான். போன இடத்துல 2 பேருக்கும் சம்பாஷணம் நடக்கிறது, மகாபலிக்கும் நம்ம வாமனருக்கும். ரொம்ப அற்புதமான சம்பாஷணம். இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, மகாபலி ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு வாமனமூர்த்தி ஒரு பதில் சொல்லுவார். பதில் சொன்னார்னா 2 அர்த்தம் இருக்கும். ஒண்ணு, உலக மகாபலிக்கு இவனை எப்படி இந்த வாமனமூர்த்தியை ஒரு யாச்சகனாகவே பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை அவன் கொள்ளுவான். ஆனால் 2வது அர்த்தம் என்னன்னா, லோகத்திலே ஜெகத் பிரசித்தமாய் இருக்கக்கூடிய பகவானுடைய தன்மையை விளக்கக்கூடியதா இருக்கும் அந்த 2வது பொருள். கஸ்துவம் பிரம்மன் அபூர்வஹா क्वचतव वसतिः याकिला ब्रह्म सृष्टिः कस्ते त्रातास्ति अनातः क्वचतव जनकः नैव तातं स्मरामि किं ते अभीष्टं दधानि त्रिपद परिमिता भूमि अध्यल्पमेतत् त्रैलोक्यं वावगर्भं बलिमिति निकतन् वामनो वस्सपायात्. இது கொஞ்சம் என்ன சொல்றது, இது அன்ஈவன் மீட்டர். அந்த சந்தஸ்லேயே சில இதெல்லாம் சரியா இருக்கும், அந்த எழுத்துக்களாகட்டும் அந்த அடிகளாகட்டும் எல்லாம் சரியா இருக்கும். சில சந்தஸ்கள்லாம் எப்படி இருக்குன்னா மாறி கூட இருக்கும். அதை போல இது கொஞ்சம் மாறி இருக்கிறது, ஆனா அர்த்தம் ரொம்ப சுவைப்படக்கூடிய அர்த்தம். மகாபலி கேள்வி கேட்கிறான், பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல் கேள்வி கேட்கிறான், கஸ்துவம் பிரம்மன் கஹத்வம் பிரம்மன், பிராமணனே நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்கறான். உடனே சொல்றான் அபூர்வஹா. அபூர்வஹானா என்னை நீ பார்த்துருக்க முடியாது, நான் முன்ன பின்ன யாச்சகத்துக்கு வந்திருந்தா தானே பார்க்க முடியும். பூர்வன்னா முன்னாடின்னு அர்த்தம். அபூர்வஹா முன்னாடி இல்லைன்னா உன்னுடைய யஜ்ய பூமிக்கு எந்த சமயத்துல நான் யாச்சகம் வாங்குறது கிடைக்குதான், முதல் தடவை நான் பிச்சை எடுக்கிறேன், அபூர்வஹா அப்படின்னு நினைச்சுட்டான் மகாபலி. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அபூர்வஹா அப்படின்னு சொன்னாமே, ஆனால் பூர்வம்னா முன்னாடி இருக்கக்கூடியவன், எனக்கு முன்னால யாரும் கிடையாது தெரிவிக்கிறார். எனக்கு முன்னால யாரும் கிடையாது, எல்லாருக்கும் நானே முற்பட்டவனாய் இருக்கிறேன். ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லா அன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரே. ஒரு தேவதையும் ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மொத்தம் யாதும் இல்லா அன்னு நான்முகன் தன்னோடு, பிரம்மா உள்பட யாருமே கிடையாது, எந்த பூதங்களும் கிடையாது, எந்த பிராணிகளும் கிடையாது. இல்லாத காலத்திலே இருந்தவன் ஒரே ஒருவன், இந்த ஜகத்துக்கு காரணமா இருந்தவன் அவன் தான், நானே முற்பட்டவன். அபூர்வகா அப்படின்னா
எனக்கு முந்தினவர் கிடையாதுன்னு அர்த்தம். இதுதான் லோகத்துல பிரசித்தமா பகவான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பிரசித்தமா இருக்கக்கூடிய லட்சணம் என்னன்னா அபூர்வகானா நானே முற்பட்டவன் அப்படின்ற அர்த்தம் தான். அதுக்கு மேல சொல்றார் வசதி. வசதினா எங்கே வசிக்கிறாய், நீ எங்கே வசிக்கிறாய், உன்னுடைய இருப்பிடம் எது அப்படின்னு கேட்கிறார். யாக்கிலா பிரம்ம சிருஷ்டி. இவன் வந்தவனோ யாச்சகன் இல்லையா. மகாபலி அப்ப நினைச்சுக்கிறானா, என்ன நினைச்சுக்கிறான்னா பிரம்ம சிருஷ்டியில இருக்கிற இடம் எல்லாம் பிச்சைக்காரன் எங்க இருப்பான், எங்கேயோ எங்கெங்க தானம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போயிட்டு இருப்பான் யாச்சகன். அதனால இந்த பிரம்ம சிருஷ்டியில இருக்கிற இடத்துக்கெல்லாம் அவன் போயிட்டு இருப்பான். சரி இப்போ அவன் வந்து அவன் இடத்தை அவனே நொந்துக்கிறான் அப்படின்னு மகாபலி நினைச்சுட்டானா. அவன் சொல்றாராம், யாக்கிலா பிரம்ம சிருஷ்டி. இந்த உலகமே என்னால சிருஷ்டி பண்ணப்பட்டதான், நீ எங்க வசிக்கிறேன்னு என்ன போய் கேட்கறீங்க, இந்த உலகமே என்னை சேர்ந்தது தானேன்னு தெரிவிக்கிறார். பரந்த தன் பறவையுள் நீர் தொறும் பரந்துளன் பரந்த அண்டமிதன நிலவிசும் பொழிவர கரந்த சிலிடந்தொரும் இடந்திகள் பொருள் தொறும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரனே. கரந்தெங்கும் பரந்துளன் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன். ஒரு இடத்தையே விடாத இருக்கக்கூடியவன், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் பிரகலாதன் சொன்னான்னு சொல்றாளே, அது போல எதையும் விடாத இருக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன் நான் என்ன போய் எங்க இருக்கான்னு கேட்கிற. யாக்கிலாம் பிரம்ம சிருஷ்டி. பிரம்மனையே சிருஷ்டி பண்ணவன், இந்த உலகத்தையே படைத்தவன், எல்லாமே என்னுடைய சொத்து தான் ஐயா, நான் எங்க இருக்கணும்னு கேட்கிறான். அதுக்கு மேல கேட்கிறார், கஸ்தே திராதாஸ்தி. திராத்தான்னா காப்பாத்துறது, யாருடைய ரட்சணத்துல உன்னை யாரு காப்பாத்தின்னு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். நீ யாருடைய பாதுகாப்புல இருக்கா அப்படி இருக்க. அநாதஹா. அநாதா, எனக்கு நாதன் யாரும் கிடையாது. அவன் சொல்றான் யாச்சகன் நான். உடனே நினைச்சேன் நான் அநாதான்னு சொன்னா ஒரு அநாத போல இருக்கு, அப்பா அம்மா யாரும் கிடையாது போல இருக்கு, அது பரவாயில்ல அப்படின்னு மகாபலி நினைச்சுட்டான். அநாதகான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எனக்கு மேற்பட்டவர் யாரும் கிடையாது, அவனே உலகத்துக்கெல்லாம் பிதாவாய் இருக்கக்கூடியவன், அவனுக்கு அப்பா அம்மா யாராவது உண்டான்னா, அவனை யாராவது காப்பாற்றுறதுக்கு வேணுமான்னா, அப்படிலாம் யாரும் கிடையாதுன்னு. எனக்கு மேற்பட்ட நாதன் உலகத்திலேயே கிடையாது. நாரணன் முழுவேள் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணன் கிரிசை கருமமிவை முதல்வன் எந்தை சீரணங்கமரர் பலர் பிதரும் தொழுதேத்த நின்ன வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் என் நாரணனே. நாரணன் முழுவேளுக்கும் வேதமயன், இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் பரம்பொருளாய் இருக்கக்கூடியவன் அவன். அவன் யாருக்கு மதுவா இருக்க போறான், அநாதகான்னு தெரிவிச்சான். பச்சத்தவ ஜனகா. அடுத்த கேள்வி கேட்டான், பச்சத்தவ ஜனகா. இவ்வளவு கேள்வி கேட்டு பதில் சொன்ன போது புரிஞ்சிருக்கணும், ஆனா புரிஞ்சல மகாபலிக்கு. அவன் சொத்தை இழக்க வேண்டிய சமயம் வந்துடுதுன்றதுதான் அர்த்தம் அதுக்கு. பச்சத்தவ ஜனகா. ஜனகானா அப்பா. உன்னுடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்கிறான். உன்னுடைய தகப்பனார் எங்க இருக்கிறாரு, அந்த அப்பா யாரு அப்படின்னு. நைவ தாத்தம் ஸ்மராமி. தாத்தம்னா அப்பா. என் அப்பாவை ஞாபகமே இல்லை எனக்கு, நான் இருந்தா தானே ஞாபகம் வரதுக்கு இல்ல அவனுக்கு அப்பா. அதனால சொல்றான் நைவ தாத்தம் ஸ்மராமி, எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்ததே ஞாபகம் இல்லை. அவன் சொல்றார், இந்த லோகத்துக்கெல்லாம் பிதாவாய் இருக்கக்கூடியவன். அர்த்தம் என்னன்னா இதுக்கு சொல்றது, லோகத்துக்கெல்லாம் பிதாவாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான், அவனுக்கு போய் ஒரு பிதாவா. மகனொருவர்க்கல்லாத மாமே நிமாயன் மகனாம் அவன் மகன். யாருக்கும் அவன் ஒருத்தருக்காரு மகன் அவனை சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. இவனுக்கு அவன் தசரதனுக்கு மகனாக பிறந்தான், வந்து இவனுக்கு வசுதேவருக்கு மகனாக பிறந்தான்னு சொல்லலாமே ஒழிய, ஆனால் வாஸ்தவத்துல அவன் தான் எல்லாருக்கும் பிதாவே தவிர அவன் ஒருவருக்கும் மகன் அல்ல என்று காட்டுகிறான். கிம் தே அபீஷ்டம் ததானி. சரி போட்டோம், உனக்கு அப்பாவும் இல்லைன்ற, தங்கறதுக்கு இடம் இல்லை, சரி சொல்லு என்ன வேணும் இப்போ அப்படின்னு கேட்டான். அபீஷ்டம் ததாமி சொன்ன உடனே சொல்றான் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலும் பதில் சொல்றான். திரிபத பரிமிதா பூமி. ரொம்ப அல்பந்தான், பரிமிதம் ரொம்ப கஞ்சமா கேட்கிறோம் உங்ககிட்ட. பரிமிதா திரிபத பரிமிதா பூமி. மூணே அடி. திரிபத பரிமிதா பூமி, மூவடி மண் தான் வேணும் எனக்கு, அதுவும் என்னுடைய பாதத்தால் அப்படின்னு கேட்டாமா. அத்யல்பமேதத்து. மகாபலி சொல்றான் அத்யல்பமேதத்து, இது என்ன இது ரொம்ப அல்பமா கேட்கற என் இடத்துல, இது ரொம்ப அல்பம் என்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொன்னானா. என்னிடம் கேட்க வந்தது இதை போய் வந்தது. திரைலோக்கியம் யாவகர்ப்பம் பலிமிதி நிகதன் வாமனோபசபாயாத். அப்படியெல்லாம் எல்லாம் வரவேற்றுட்டான். ஆனால் என்ன பண்றாருன்னா, அந்த சமயத்துல இப்போ தானம் அப்படின்னா
அதை வந்து உதகதானம், அது வந்து ஒரு தீர்த்தத்தை கொண்டு கொடுக்கணும். அது ஜலத்தை வார்க்க வேண்டும். அப்போ என்ன பண்றாரா, நம்ம சுக்கராச்சாரியர்னு அவருடைய குலகுரு, அசுரருடைய குலகுரு அவர் வரார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, வந்தவன் வாமனன் இல்ல நாரணன் இவன் என்று அறிந்து கொண்டார். இப்போ கம்பர் ரொம்ப அருளி செயல் ஒரு வந்து அவருடைய கம்பராமாயணத்துல ஒரு விஷயத்தை காட்டுறார். இதுக்கு திறமா கண்ட திறத்திது கைத்தவமையா கொண்டல் நிறக்குரல் என்பது கொள்ளேல் அண்டமும் முற்றவும் அண்டமும் மேனால் உண்டவனாம் இது உணர்ந்து கொள் என்றான். ரொம்ப அற்புதமான செய்யுள் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய செய்யுள். எந்த கட்டத்துலன்னா எல்லாரும் கேட்கலாம், ராமாயணத்துல போய் வந்து என்னத்துக்கு வந்து பிரகலாதன் மகாபலி கதையெல்லாம் வருதுன்னு கேட்கலாம். அதாவது ராமனையும் லக்ஷ்மணையும் யாக சம்ரட்சண யாகத்தை காப்பதற்காக அழைத்து கொண்டு போறாரு விஸ்வாமித்திரர். அந்த யாக சம்ரட்சண யாகம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட்டின்னு போறாரு சித்தாசிரமம்னு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறாரு. அந்த சித்தாசிரமம் ஒரு காலத்துல வாமனன் இருந்த இடம். அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் வந்து வசிச்சுட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அதனால கூட்டின்னு போறாரு. அந்த இடத்துல கூட்டின்னு போய் காட்டுறதுனால என்னன்னா, அது ராமாயணத்துல வந்து வால்மீகி ராமாயணத்துல சாதாரணமா இருக்கு, அது கொண்டு போய் காமிச்சான்னு இருக்கு. ஆனால் கம்பர் பெருமான் அதை விடல. ரொம்ப அழகா கண்ட திறத்தது கைத்தவம் ஐயா, ஐயா தலைவனே அப்படின்னு சொல்றாராம். கண்ட திறத்தது கைத்தவம், நீ நேர பாக்குறியே, கண்ணால பாக்குறியே, இந்த உருவம் இல்லை, இது ரொம்ப வஞ்சனை கொண்டது. கண்ட திறது கொண்டல் நிறத்திரள் என்பது கொண்டேல். குரல்னா சின்ன வந்து என்ன சொல்றது, குள்ளனா இருக்கானே, இந்த கொண்டல் நிறக்குரல் அப்படியே வந்து கருப்பா இருக்கான், நல்லா நிகுன்னு இருக்கான். கொண்டல் நிறக்குரல் மேகம் போல கலர் உடையவனான், நிறம் வாய்ந்தவனாய் இருக்கான், ஒரு குள்ளமாய் இருக்கிறான். இவனை நம்பாதேன்றான். கள்ளனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா, அது போல இவன் சொல்றான், இந்த குள்ளனை நம்பாதே. கொண்டல் நிறக்குரல் என்பது கொள்ளேல். மேல சொல்ற அண்டமும், யார் தெரியுமா இவன், அண்டமும் முற்றும் அகண்டமும் மேனாள் உண்டவனா. பிரளய காலத்துல என்ன பண்ணானா, ஒண்ணு மிச்சம் இல்லாத இந்த அண்டங்களையும் எல்லாத்தையும் உண்டவன். அண்டங்களையும் அண்டங்களில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களையும் அதை எல்லாத்தையும் முன்னர காலத்திலே உண்டவன் ஐயா. பிரளய காலத்துல எல்லாத்தையும் உண்டவன் ஐயா, இவன் நம்ம பார்க்கக்கூடிய ஆள் இல்லை என்று சொன்னான். உடனே அவன் என்ன பண்ணா, புரிஞ்சுட்டான், மகாபலி புரிஞ்சுட்டான். ஓ, இவ்வளவு கேள்வி கேட்டோம், எவ்வளவு சாதுரியமா நமக்கு பதில் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி. ஆனால் வந்து அவனுக்கு மகாபலிக்கு என்ன ஒரு இது, ஒரு விசுவாசம் பாருங்க. உலகத்துக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன் அவன் கை கீழே இருக்கு, என் கை மேல இருக்குன்னா நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன். என் ராஜ்யம் என்ன எது போனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு மகாபலி தயாராயிட்டான் தானம் கொடுக்கறதுக்கு. அப்ப என்ன பண்ணார் சுக்கராச்சாரியார், அந்த தானம் கொடுக்கறதுக்கு ஒரு கமண்டலூர்ல இருந்து ஜலத்தை சேர்க்கணும். இவர் கையேன்னு தாரை வார்த்து கொடுக்கணும். தாரைனால ஜலம் தான். அந்த தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய சமயத்துல அந்த கமண்டலூர்ல போய் ஒரு பூச்சி வடிவம் எடுத்துட்டு சுக்கராச்சாரியார் போய் உட்கார்ந்துட்டார். சுக்கராச்சாரியார் போய் உட்கார்ந்துட்டாருன்னா என்ன பண்றது, வரவே இல்லையே. அதனால ஜலம் வரவே இல்லை. ஜலம் வரக்கூடாதுன்றத அப்படி போய் நின்றுட்டாராம். பெருமாள் என்ன பண்ணார், வாமனமூர்த்தியா வரக்கூடிய காலத்துல ஒரு பிராமணன் வேதம் அறிந்தவனாக பிரம்மச்சாரியாக வந்திருக்கிறார். கையில பவித்திரத்தை சாத்தின்னு இருக்கார். அந்த பவித்திரம் என்னன்னா, அந்த சக்கரத்தாழ்வார் எம்பெருமான் எப்போ போனாலும் கூட திவ்யாயுதம் வரணுமே. அந்த சக்கரத்தாழ்வார் அந்த தர்ப்பத்துல அந்த பவித்திரத்துல பிரவேசம் ஆயிட்டார். எடுத்து அப்படி இது ஏதாவது அடைச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஓட்டையில விட்டாராம். அவன் கண்ணு போயிடுச்சு. சுக்கராச்சாரியர் கண்ணு போன உடனே என்ன பண்ணாராம், அந்த ஓட்டையில இருந்து வெளியில வந்தார், தானத்தை சேர்த்தான். சேர்த்த காலத்துல என்ன ஆச்சுன்றார், உன் மிதியில் புனதுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமரு சீர் அவுணன் உள்ளத்து என் மதியம் கடந்து அண்ட மீது போகி இரு விசும்பின் ஊடு போயெழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரக என் புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர் புறையும் திருவடியே வணங்கினேனே சொல்றார். எடுத்து ஜலத்தை விட்டதுதான் தாமசம். ஓங்கி உலகளந்தான் என்று காட்டுகிறார்கள். உன்மிதியில் புனரு ஒரு காலால் எடுத்தானாம். ஒரு காலை எடுத்து ஒரு திருவடியானது என்ன பண்ணதான், அப்படியே அளக்கிறேன்னு போச்சா ஆவரண ஜலம் வரைக்கும் போய் விடுத்துன்றார். ஆவரண ஜலம்னா இந்த பூமிக்கு அப்பால இருக்கக்கூடியது 7 ஆவரணத்தை அந்த ஆவரணம் ஜலம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகணும்னா எத்தத்தை தாண்டி போகணும் அப்படின்னு கேட்டா, இந்த பூமியை தாண்டணும், 7 கடல்களை தாண்டணும், 7 தீபங்களை தாண்டணும்,
அதுக்கு மேல சக்கரவளகிரி, மகாஜலம், அண்டகடாகம் இதெல்லாம் தாண்டி போனால்தான் ஆவரண ஜலம் அப்படின்ற இடத்து வரைக்கும் போகும். ஆனால் இந்த உயிரினங்கள்லாம், இந்த சப்த பூதங்கள் எல்லாம், பிராணிகள் எல்லாம் நம்மளை போல இருக்கவெல்லாம் வசிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா, இந்த ரக்ஷவர்கமான காக்கப்படக்கூடியவர்கள்லாம் நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்னா இந்த அண்டகடாகத்துக்குள்ளதான், அந்த அண்டத்துக்குள்ளேயே தான் நாம் இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி அவன் திருவடி சென்று அளந்தது என்று காட்டுகிறார்கள். ஏன் அந்த மாதிரி போனோம்? ஏன் அந்த மாதிரி போனேன்? இவன் மகாபலி அளந்தது, மகாபலி வச்சுட்டு இருக்க பூமி இந்த அண்டகடாகத்துக்குள்ளதானே இருக்கணும் அப்படின்னு. இல்ல, இவன் ஏற்றுக்கொண்ட தொழில் என்ன அப்படின்னா, அடியவர்களை காக்கணும்னு வந்தான். எப்பயுமே அடியவர்களை காக்கணும்ன்ற ஒரு தொழில்ல வந்தானா எம்பெருமானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாம். அதனால என்ன பண்ணான, மகிழ்ச்சியில திருவடி அளந்த காலத்திலே இந்த அண்டகடாகத்தை தாண்டி ஆவரண ஜல பரியந்தம் அவனுடைய திருவடியானது சென்றது காட்டுகிறார்கள். அதுபோல காமரசீர் அவுணன் உள்ளது. காமரசீர் அவுணன்னா நல்ல பாக்கியசாலின்னு தெரிவிக்கிறார்கள். அவுணன் அந்த இவனை மகாபலியன். மற்றொரு திருவடியானது என்ன பண்ணுது, மகாபலியன் நிலைவை கடந்த அண்டபித்தியன் எல்லா இடத்தையும் போய் இந்த பூமியெல்லாம் அளந்து விட்டது. இப்போ சூரிய எப்படி போச்சுன்னா, சூரிய மண்டலத்தை தாண்டி போச்சு, சந்திர மண்டலத்தை தாண்டி போச்சு, நட்சத்திர மண்டலத்தை தாண்டி போச்சு, பிரம்மலோகத்தை தாண்டி போச்சு, எல்லாத்தையும் தாண்டி போனது அவனது திருவடின்னு காட்டுறாரு. அப்போ என்ன ஆச்சா, மண் முழுதும் அகப்படுத்து நின்ன எந்தை, இந்த பூமியெல்லாம் இந்த லோகங்களை எல்லாம் தனக்காக்கி கொண்டான் அந்த எம்பெருமான் 14 லோகங்களையும். அப்படிப்பட்ட திருமாலை வணங்க பெற்றுன்னு திருமங்கையாழ்வார் தன்னுடைய திருநிதானத்தை பாடுறார். உறந்து சொல்றார், ஒன்மிதியில் புனலிருவி ஒரு கால் நிற்ப அப்படின்னு சொல்றார். மலர்புறையும் திருவடியே வணங்கினேனேன்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. இந்த மாதிரி ஏன் வித்தியாசம்? சாதாரணமா நம்ம ஒரு ருப்பையோடையோ இல்லை ஆச்சாரியோ சொல்லும் போது என்ன சொல்லுவோம், காலு கைன்னு சொல்ல மாட்டோம், திருவடின்னு சொல்லுவோம், திருக்கைகள்னு சொல்லுவோம். தூங்கி இருந்தா கூட திருக்கண் வளர்ந்தருளுகிறார்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல கால்னு சொன்னார், ஒரு இடத்துல திருவடின்னு சொன்னாலே அப்படின்னு கேட்கிறார். எதுக்காக அப்படின்னு கேட்கிறாரு. எம்பெருமான் உலகத்தை அளந்தான் இல்லையா? அளந்த சமயத்துல எல்லா இருக்கக்கூடிய சம்சாரிகள் சேத்தனர்கள் எல்லார் தலைகளையும் தன் திருவடி படுமாறு அளந்தான். எல்லார் தலையும் அவனுடைய திருவடி படணும் அப்படின்னு. அப்போ சம்சாரிகள் என்ன பண்ணார், அவர்கள்லாம் அதை பத்தி யாரும் ரொம்ப பெருசா நினைச்சுக்கல. எம்பெருமான் திருவடி நம்ம மேல படுறது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்குது. அதனுடைய அருமை அறியாதவர்களாய் இருந்தார்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சம்சாரிகள் எல்லாம். ஐயோ, இப்படி போய் ஒருத்தன் திருவடி நம்ம இப்படி போய் ஒருத்தன் கால் நம்ம தள்ளப்பட்டுதே அப்படின்னு சம்சாரிகள் நினைத்தார்களாம். அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த கால்னு சொன்னாங்க, உன் மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன குறைகளலே. என்னுடைய சென்னிக்கு எது ஆபரணம், என்னுடைய தலைக்கு எது ஆபரணம் அப்படின்னு கேட்டா உன்னுடைய கமலமன்ன குறைகடல் தானே என்று காட்டுகிறார்கள். அப்போ சம்சாரிகள் எப்படி இந்த திருவடிகள், எம்பெருமானுடைய திருவடிகள், அந்த விமுகராய் இருக்கக்கூடியவர்கள், அந்த எம்பெருமான் தரத்திலே பக்தி இல்லாதவர்களுடைய தலையிலே பட்ட காலத்திலே அவர்கள் அதை கால்னு தான் நினைச்சு, அதோ ஒருத்தன் கால் பட்டுது எங்கிட்ட தலையில அப்படின்ற மாதிரி தான் நினைத்தார்களாம். அதனாலதான் சொன்னோம். ஆனால் அது சொல்றார், எம்பெருமான் மூவடி அளந்தானே. அப்ப மகாபலியுடைய காமரசீர் அவுணன் உள்ளத்துன்னு சொல்றார். அப்போ எம்பெருமான் அந்த மகாபலியினுடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னு, மாமனன் 3 அடி நிலம் தான் தானே கேட்டான். அவ்வளோ அப்போ நினைச்சான மகாபலியோட எண்ணம் என்னன்னா, நம்மளுடைய சொத்திலேருந்து ஒரு 3 அடி பூமி போட்டான் அப்படின்னு நினைச்சான். அப்போ அதுக்கப்புறம் 1 அடி அளந்தான், திருவடியால அளந்த போது பூமியெல்லாம் அளந்தானே. அப்போ பூமியெல்லாம் போயிடுத்து, போ எல்லாத்தையும் அளந்துட்டான் இவன் அப்படின்னு நினைச்சானாம். ஆனால் அப்ப கூட என்ன நினைச்சானாம், வானுலகம் நம்மளுது தானே அப்படின்னு நினைச்சானாம். இன்னொரு திருவடியால வானுலகத்தையும் அளந்துட்டான். அப்போ என்ன பண்ணானா, எல்லாம் போயிடுத்து. அப்பதான் அவன் புரிஞ்சினான், ஐயோ இவன் யார் என்று இப்போது தானே புரிகிறதுன்னு தெரிவிக்கிறார். ஆனால் காமரசீர் அவனன் உள்ளத்து, காமரசீர்னா அவன் ஒரு பெரிய பாக்கியசாலி என்று தெரிவிக்கிறார்கள் அந்த மகாபலியை. எதனால அப்படின்னா, இப்போ கீழே சொன்ன பார்த்தீங்களா எவ்வளவு அழகா அந்த வாமனனை வர்ணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாமனனுடைய வடிவழகையும் சீலத்தையும் காணப்பெற்றவன் தானே மகாபலி. வாஸ்தவம் சொன்ன அந்த மகாபலின்ற ரொம்ப பாக்கியசாலி. எம்பெருமானுக்கே அவனுக்கு தானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு இது பெருமை ஏற்பட்டிருக்குன்னா அது தெரிந்தும் அவன் கொடுத்தான். அதுவும் தானே முக்கியமான விஷயம். இல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் தானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நம்ம சொத்தெல்லாம் போகும்னு தெரிந்தே கொடுத்தவன் கண்டிப்பா அவன் பாக்கியசாலி தானே என்று காட்டுகிறார்கள். வலு தெரிவிக்கிறார், மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி. அப்புறம் அவனுடைய திருவடி எப்படி போச்சுன்னா சந்திர மண்டலத்தை தாண்டி போச்சு, சூரிய மண்டலத்தை தாண்டி போச்சுன்னு சொல்றான். ஆனா வாஸ்தவமா பிரயாணிக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்குமா, முதல்ல சூரிய மண்டலம், அதுக்கப்புறம் தான் சந்திர மண்டலம் இருக்குமா. அந்த மாதிரி ஏன் சொன்னா
ஒரு வார்த்தைகளையும் விசாரிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். பெரியசான் பிள்ளைன்ற ஒரு விசாரிக்கிறார்கள். என்ன பண்றாளாம், எம்பெருமான் எல்லார் திருவடியிலும் எல்லார் தலையிலும் தன்னுடைய திருவடியை வைத்தான் என்று தெரிவித்தேன் இல்லையா? இப்ப எல்லாரும் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த சம்சாரிகள்லாம் என்ன பண்ணார், அகங்காரிகளாகவும் எம்பெருமான் தரத்திலே பாராங்க விமுக்கர்களாகும் அவன் தரத்திலே பக்தி இல்லாதவர்களா இருந்தாலே, அப்போ அவர்கள் திருவடியில வைக்கும் போது எப்படி இருக்குமா, ஐயோ வச்சுட்டானே ரொம்ப சூடா இருக்குமா. அதுக்கு என்ன பண்ண, ஒரு குளிர்ச்சி வைத்தியம் பண்றாராம். அந்த குளிர்ச்சி வைத்தியம்னா சைத்தியோபச்சாரம் பண்ண வேணும் என்று எண்ணி முந்துர சந்திர மண்டலத்தை சொன்னார் என்று எல்லாம் காட்டுகிறார்கள். ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமணல்ல ஒரு கண்ணி வைக்கிறார் இந்த மகாபலியுடைய விருத்தாந்தத்தை. மத்தன்னியம் தன்னுருவம் ஆறும் அறியாமங்கள் அறியாமல் தானங்கோர் மன்னும் குரலுருவின் மாணியாய் மாவலி தன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கிருந்து போர்வேந்தன் மன்னை மணங்கொள்ள வஞ்சித்து மன்னா என்னுடைய பாதத்தாள் யானளப்ப மூவடிமண் மன்னா தரு என்ன வாய் திறப்ப மத்தவனும் என்னால் தரப்பட்டதென்னலுமே அத்துணைக்கண் மின்னார் மணிமுடி போய் வெண்தடவ அங்கொன்னா வசுரர் துளங்கச்சல நீட்டி போயிட்டான். மேல் வரைக்கும் போயிட்டானா. மகாபலிக்கு ஒரு பிள்ளை நமுச்சின்னு சொல்றான். நமுச்சின்னு சொல்லக்கூடியவன் சொல்றான், என் இது மாயம் என் அப்பன் அறிந்திலன். எப்படி மாயம்லாம் நீ பண்ற, ஐயோப்பா மகாபலின்ற எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே சூதுவாதே தெரியாது அவனுக்கு. என் இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன. சண்டைக்கு வந்துட்டானா, முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன. நீ எப்படி வந்த, வாமனனா தானே வந்த, அப்ப நீ 3 அடி கேட்டான், நீ வாமனனா தானே அளக்கணும் நீ அப்படின்னு கேட்டானோ. பெருமாள் சொன்னாராம், அதெல்லாம் வாஸ்தவம் தான்பா, எல்லாரும் வளர்றது இல்லையா, நீ கூட எப்படி குழந்தையா பிறந்த, அதுக்கப்புறம் மேல மேல வளர்ந்து இவ்வளவு பெரியவன் ஆயிருக்கியே, நான் ஒரே நாள்ல வளர்த்து இல்லையா, நான் உன்ன மாதிரி ஒரே நாள்ல இந்த மாதிரி வளர்ந்துருந்தா, நான் அப்படிலாம் வளர்ந்து இல்லையே, நீ பண்ணது வஞ்சகம் அப்படின்றானோ. மண்ணு நமுச்சியை இவெல்லாம் எந்த சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். மண்ணு நமுச்சியை வானில் சுழத்திய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவானனே அச்சோ அச்சோ. அந்த மகாபலியினுடைய பிள்ளைய மண்ணு நமுச்சியை வானில் தூக்கி எறிந்தான் என்று காட்டுகிறார்கள். மேலெடுத்த பொன்னாறு கணை கடற்கால் ஏழுலகம் போய் கடந்து மண்ணிவ்வகலிடத்தை மாவலியை வஞ்சித்து, நன்னா சொல்றாரு திருமங்கையாளர், மண்ணிவ்வகலிடத்தை மாவலியை வஞ்சித்து தன்னுலகமாக்கி வித்த தாளான். எப்பேற்பட்ட தாள் அவனுக்கு திருவடினா, மாவலியை வஞ்சித்து இந்த உலகத்தை எல்லாம் தன்னுலகமாக்கின தாளான் என்று காட்டுகிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா அந்த உலகமே அவரை சேர்ந்தது என்பதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்திலே என்று காட்டுகிறார்கள். ஓங்கி உலகளந்த, இப்படியெல்லாம் ஓங்கி உலகளந்தான் அந்த எம்பெருமான். ஆனா இதுல ஒரு அற்புதமான நீதியை காட்டுகிறார்கள் இந்த விருத்தாந்தத்துல நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாம். சொல்ற நீதி என்ன அப்படின்னு கேட்டா, சாஸ்திரங்கள்லாம் தெரிவிக்கிறது தானம் பண்றது நல்லது இல்லையா. தானம் பண்றது நம்ம நேற்று கூட பார்த்தோமா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உள்ளளவு வாங்கி, நமக்கு சக்தி இருக்கிற அளவுக்கு இல்லை, அவன் எவ்வளவு வாங்கிப்பானோ அந்த அளவுக்கு, அந்த ஆர்தரம் அந்த கௌரவியரம் எவ்வளவு வாங்கிப்பானோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆந்தனையும் கை காட்டின்னு அர்த்தம் பார்த்தோம். அப்படிப்பட்ட தானத்தை செய்தான் மகாபலி. அவனுக்கு கிடைச்சது பாதாளலோகம். சரியா? அப்போ இந்த மகாபலிக்கு ஒரு நன்மை ஏற்படும். இவன் நாட்டை இழக்கக்கூடாது, இவன் ராஜ்யத்தை இழக்கக்கூடாது என்று நினைத்தார் சுக்கராச்சாரியார், அவருடைய குரு. அவருக்கு என்ன நடந்ததுன்னா ஒரு கண்ணு போயிடுச்சு. என்ன சுவாமி நல்லது பண்ற வாழ்க்கை இந்த மாதிரி நடந்தா அப்படின்னு கேட்கிறார். இல்ல என்ன தெரியுமா, இதுல 2 விஷயம். ஒரு ஆச்சாரியன் ஒரு விஷயத்த பண்ணாதே அப்படின்னு சொன்னாரு, ஆனால் சிஷியனானவன் அதை பண்ணக்கூடாது. தன்னுடைய குருவின் பேச்சை கேட்காமல் மகாபலியானவன் அந்த தானத்தை கொடுத்தான். அதனால அவன் பாதாள லோகத்துக்கு போயிட்டான். நல்ல விஷயம் தான் இப்ப சொல்லியிருக்கீங்க. ஆனா குருவுக்கு ஏன் கண்ணு போச்சுன்னு கேட்டாராம். தானம் விலக்க கூடாது, தானத்தை விலக்கணும், அதனால அவர் கண்ணு போயிடுத்துட்டான். நீதி எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்குல்ல இந்த நீதி. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோஹோ ஆராதனம் பரம். விஷ்ணு ஆராதனம் தான் பரமானது, ரொம்ப சீரியது என்று காட்டுகிறார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் கூட, உத்தமன் ஒரு பேர் எடுக்கிறார்கள் அவனுக்கு. இந்த உலகத்திலே அதிகாரிகள் எல்லாம் 4 வகைப்பட்டிருக்கிறார்கள். 4 வகைப்பட்டிருப்பார்களா எப்படின்னா, ஒருத்தன் அதமாதமன்னு பேர். அவன் தான் இருக்கிறதுலே மோசம். ஒரு காரணம் இல்லாத எல்லாரையும் துன்பத்திற்கு ஆளாக்கக்கூடியவனுக்கு பேர் அதமாதமன்னு பேர். அடுத்தவன்
அதமன்னு பேர். அவன் கொஞ்சம் பரவாயில்ல. என்ன பண்ணுவான், தான் வாழறதுக்காக பிறரை நலிகக்கூடியவன். அவனோட பரவாயில்ல. அடுத்தவன் என்னன்னா மத்தியமன், நானும் வாழறேன் நீயும் வாழ்ந்துக்கோ அப்படின்னு கூடிய மத்தியமன். அதுக்கு மேல உத்தமன்னு சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கிறான்னா, தன்னை அழிய விட்டாலும் பிறரை காப்பாற்றக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன் தான் உத்தமன் என்று காட்டுகிறார்கள். இப்போ இந்த விருத்தாந்தத்தில் நம்ம அறிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, ஓங்கி வளர்ந்த உத்தமன்னு சொன்னான், ஓங்கினான், வளர்ந்தான், எல்லாம் அளந்தான், திருவடியை பெற்று கொடுத்தான். ஆனால் அந்த வாமனனாக சென்ற காலத்திலே யாச்சகம் செய்தான். அந்த வாக்கியத்தை, அந்த இதை மறக்க முடியுமா? அந்த செயலை எப்பேற்பட்ட சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய ஒரு யாச்சகம் செய்தான். என்னென்ன இது? அப்ப என்ன அர்த்தம்? அவன் உத்தமன் ஏன் சொல்லணும் அப்படின்னா, தன்னை அழிய மாறிலும் இந்திரனை வாழ வைத்தான், அதனாலே உத்தமன் என்று காட்டுகிறார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன், இதனால மட்டுமா உத்தமன் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, பல விஷயங்களாலே உத்தமன். ராமாயணத்துடைய தொடக்கத்துல எப்படி இருக்கும்னா, பாலகாண்டம் ஆரம்பத்துல அதுக்கு பேர் சம்க்ஷேப ராமாயணம்னு பேர். நாரத பகவான் வால்மீகியை பார்க்கறதுக்கு வரார். அப்போ அவர் ராமாயணம் எழுதல. அப்போ பார்க்கறதுக்கு வரார். நாரதருக்கு எல்லா விதமான உபசாரங்களையும் பண்ணுகிறார் வால்மீகி பகவான். அப்போ நாரதர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் அவருடைய குசல பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கீங்க, அவருடைய நலமெல்லாம் விசாரித்தார். அதுக்கப்புறம் இது பண்றார், ஒரு சில கேள்விகள் கேட்கணுமே அப்படின்னாராம். கேளுங்கோ அப்படின்னாராம். அவர் ஒரு வரிசையா ஒரு பட்டியலிட்டார். ஒரு 16 குணங்களை பட்டியலிட்டு, இந்த குணங்கள் பொருந்தியவன் யார்? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ச வீரியவான் தர்மக்யஸ்ச கிருதக்யஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதா அப்படின்னு வரிசையா ஒரு 16 குணங்களை அடிக்கிறார். குணவான், வீரியவான், சத்யவாக்கியவன், திருடவிரதன், இந்த மாதிரி குணங்கள்லாம் பொருந்தியவன் யார்? அதுக்கு மேல சொல்றாரு, இதுக்கு ஒரு விதியும் கண்டிஷன் வச்சிருக்கேன். அவன் மனிதனாய் இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், இப்பொழுது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆள் யார் சொல்லு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வால்மீகி நாரதர் பதில் சொல்றார், இக்ஷ்வாகு வம்ச பிரபகா ராமோ நாம ஜனேஸ்வகா. ராமன் தான் இந்த குணங்களுக்கெல்லாம் கொள்கலமாய் இருக்கக்கூடியவன். அதுல ஒரு குணத்தை எடுத்து காட்டுறாரு. உத்தமன்றதுக்கு ஒரு குணத்தை எடுத்து காட்டுறார். திருடவிரதகான்னு ஒரு குணத்தை சொல்றோம். திருடவிரதன் அப்படின்னா செய்யக்கூடிய, எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கக்கூடிய வரைக்கும் அதுல ரொம்ப திடமாக இருந்து நடத்தக்கூடியவன் யாரோ அவன் தான் திருடவிரதன் என்று காட்டுகிறார். அப்போ ராமன் எப்படிப்பட்டவன் தான்? திருடவிரதன் அப்படின்னு தெரிவிக்கிறார். எதுல திருடவிரதன்? எந்த காரியத்துல ராமன் ரொம்ப எடுத்துக்கொண்ட காரியத்துல ரொம்ப முனைப்போட செய்யக்கூடியவன்னா, ராமன் எடுத்துக்கொண்ட எல்லா காரியத்திலும் அவனுடைய திடமான விசுவாசத்தை காட்டி உழைக்கக்கூடியவன். ஆனால் அதுலேயும் குறிப்பா எப்பவுமே ஒருத்தருக்கு சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவான் இல்லையாப்பா, அதுபோல அவர் ஸ்பெஷலிஸ்ட். எதுல ஸ்பெஷலிஸ்ட் ராமன் அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றார், சீதா பிராட்டிய ராவணனை நோக்கி உபதேசம் பண்ணக்கூடிய காலத்துல எங்க ராமனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? விதித சகி தர்மக்யா சரணாகத வத்சலஹா. சரணாகத வத்சலன், அவன் சரணம் என்று வந்தவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கக்கூடியதிலே ரொம்ப அவனை போல சிறந்தவன் யாருமே கிடையாது அப்படின்னு தெரிவித்தாளாம். அப்போ இதுதான் அவனுடைய குணம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா? ஆனால் இப்போ உத்தமன், ராமன் உத்தமன் இங்க நிரூபணம் பண்ணணும். அதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை. ஆரண்ய காண்டம், ராமாயணம் ஆரண்ய காண்டத்துல 3 காண்டங்கள், அத்தியாயங்கள் 3 அத்தியாயத்துல இதுல சர்க்கங்கள்ல காட்டுறார் அந்த விஷயத்தை. 6, 9, 10ன்னு 3 இதுல முதல்ல கேட்கிறார். ராமன் தண்டகாரண்யத்துக்கு அந்த தகப்பனாருடைய கட்டளைக்கு அனுகுணமாக அவர் கானகத்துக்கு சென்றார். தண்டகாரண்யத்துல போய் சரபங்க மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு போறார். போய் அவர்கிட்ட சில சமயங்கள்ல ஏதோ கொஞ்சம் பேசிட்டு இருக்கார். சரபங்க மகரிஷி சொல்றார், நான் பரமபதம் போக வேணும் அப்படின்ன உடனே ராமன் அதுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்து அவர் கிளம்பி போயிடுறார். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அங்க சரபங்க ரிஷி தவிர அந்த ஆசிரமத்துல பல முனிவர்கள் அவ்விடத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ராமன் கிட்ட ராமனுடைய புகழை பாடுகிறார்கள். ராமா, நீ எப்படி இருக்கு தெரியுமா? தேவேந்திரன் எப்படி அந்த இந்திரலோகத்தில் இருக்கானோ அது போல இந்த நிலவுலகுக்கெல்லாம் நீ நாதனாக இருக்கிறாய். உன்னுடைய புகழ் எப்படிப்பட்டது? சரபங்க மகரிஷியை மேல்லோகம் அனுப்பி வைத்தாய். அது மட்டும் இல்ல, விராதன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை, அரக்கனை ஒரு நிமிஷமா ஒழித்து மாய்த்தாய். அப்படிப்பட்ட உன்னிடத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய விண்ணப்பம் ஒன்று உண்டுன்னா இந்த ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா சொல்ற. ராமா, நீங்களுக்கெல்லாம் நாதனா இருக்கிறாய், அதுல எந்த விதமான சந்தேகம் எங்களுக்கு இல்லை. ஆனா எங்களெல்லாம் பாரு,
இந்த ராட்சசர்களாலே இந்த வனத்திலே நாங்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறோம். பார்த்தா ஒரு ரிஷிக்கு மூக்க காணும், அதற்கு கையை காணும், அதற்கு காலை காணும். இந்த ராட்சசர்கள் எதை பிடிக்குன்னு போவா, எதை கடிச்சுன்னு போவான்றது தெரியல. அவ்வளவு நலிவுறுகிறார்கள் அந்த ரிஷிகள் எல்லாம். அப்படிப்பட்ட ராட்சசர்களிடத்திலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் ராமா அப்படின்னு சொன்னாலாம். ராமர் உடனே ரொம்ப கஷ்டமா போடுத்து, வெக்கமாகவும் போய்விட்டது. உடனே மனவிரைஞ்சு சொல்றான், முனிவர்கள் நீங்கள்லாம் என்னிடத்துல இந்த மாதிரி இது பண்ணி தாழ்ந்து விண்ணப்பமா வைக்க வேணுமா? எனக்கு ஆணையிடலாமே, நீங்களெல்லாம் ஆணையிடக்கூடியவர்கள். உங்களுக்கு இன்னும் சொல்றது இப்ப கேளுங்க ஒரு விஷயம். இந்த அறக்கரைகளெல்லாம் நீங்களெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தந்தை சொல்லை காப்பதற்காக கானகத்துக்கு வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இந்த அறக்கர்கள் எல்லாம் ஒழித்து உங்களுக்கு நல்லான சுகமான வாழ்வை ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் நான் இந்த கானகத்துக்கே வந்தேன். அதனால இந்த அறக்கர்கள் அப்படின்னு சொல்ற வார்த்தையே இந்த பூமண்டலத்தில் இல்லாதபடி நான் செய்கிறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டான். இது 6வது சர்க்கத்துல ஆயிடுத்து. 9வது சர்க்கத்துல சீதா பிராட்டி கேட்கிறான், ராமா இந்த உலகத்துல 3 விஷயங்கள் ரொம்ப தீய செயல்கள் அப்படின்னு சொல்றான். ஒண்ணு பொய் பேசுதல், இன்னொன்னு பிறன் மனைவிக்கு ஆசைப்படுதல், 3வது என்னன்னா பகையில்லாத இடத்திலே பகையை வளர்த்து கொள்ளுதல். எனக்கு தெரியும் ராமா, முதல் விஷயம் நீ பொய் சொல்ல மாட்ட, ராமோ த்விர்ணாபி பாஷதே. 2வது நாக்கே உனக்கு கிடையாது, அதனால நீ பொய் பேச மாட்ட. ஏகபத்னி விரதன், அதனால பிற பெண்களை நீ ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாய். 2 விஷயத்துல எனக்கு இது இல்லை. 3வது விஷயத்துல கூட உனக்கு முன்னெல்லாம் அந்த மாதிரியான பிரவேசம் இல்லை. 3வது விஷயம் என்னன்னா, இப்போ அரக்கர்கள் திறத்திலே அசுரர்கள் திறத்திலே உனக்கு நேரடியான பகைமை ஒன்றும் கிடையாது. அந்த ரிஷிகளுக்காக நீ என்ன பண்ற? இப்போ அரக்கர்களெல்லாம் நான் பூண்டோடு ஒழிப்பேன்னு வந்திருக்கியே, இது பாவம்னு சாஸ்திரம் சொல்றது ராமா. நீ எப்படி இதை எடுக்கிற கை கொள்றாய்? இந்த மாதிரியான ஒரு தர்மத்தை நீ எப்படி கை கொள்கிறாய்? அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நீ ராஜாவா இருந்து இந்த காரியத்தை முனிவர்களுக்கு அடுத்த பதில் என்ன சொல்லுவான் ராமன்? நான் அயோத்திய ராஜா இல்லையா? நீ ராஜாவாக இருந்து இந்த காரியத்தை செய்தாயே, ஆனால் அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் நீ இந்த கானகத்துக்கு வரக்கூடிய காலத்திலே ஒரு தபஸ்வியை போலே, தபம் புரிவரை போலே வர வேண்டும் என்று தானே சொல்லி இருக்கிறார்கள். ஆயுஷூர் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் ஜடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கான நன்னி புண்ணிய புனல்கள் ஆடிவா அப்படின்னு அவனுக்கு நியமனம். என்ன சொல்ற? இந்த ஆயுஷூர் உலகமெல்லாம் பரதன் தான் இந்த அயோத்தியா மாநகரத்தை பூர்த்தியா ஆள வேண்டியது பரதன். நீ என்ன பண்ணணும்? நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி அப்படியே சடாமடிய வளர்த்துக்கோ, தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு தபஸெல்லாம் பண்ணின்று பூழி வெங்கான நன்னி புண்ணிய புனல்கள் ஆடிவா, காட்டுக்கு போய் புண்ணிய நதிகள் எல்லாம் தீர்த்தம் ஆடிவான்னு சொல்றதுதான் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நீ கையில வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு போறது எப்படி நியாயம்னு சொல்ற? நீ தாபச வேஷம், தபஸ்வியாகத்தான் நீ ஒரு தவக்கோலத்துல தான் நீ இருக்கணும். அதனால ஆயுதத்தை கையிலே எடுத்தால் உனக்கு அடுத்தவர்களை பரஹிம்சை செய்ய வேணும் என்ற எண்ணம் உனக்கு ஏற்படும். அதனாலே நீ முதல்ல வில்ல கீழே வச்சுட்டு தபஸ் பண்ணணும். நான் சொல்றது தப்பா இருக்கலாம், ஆனால் நீ உன் தம்பியான லக்ஷ்மணன் இடத்தையும் கேட்டுக்கோனாலும். எப்பேற்பட்ட மனைவி பாருங்க! இந்த காலத்துல நான் சொல்றது நீ கேளுன்னு சொல்லக்கூடியவள் எல்லா மனைவிகளும் இருக்கு. அந்த காலத்துல சீதா பிராட்டி சொன்னாலாம், நீ போய் உன் தம்பிக்கிட்டையும் கேட்டுக்கோன்னாலாம். நான் சொல்றது தப்பா ரைட்டானோ தம்பிக்கிட்டையும் கேட்டுக்கோன்னு சொன்னாலாம். உடனே சரி ஆயிடுத்து, அதெல்லாம் கேட்டுட்டான் ராமன். ஆனால் ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, யார் எதை பேசினாலும் குறுக்கள் பேச மாட்டான். அவர்களை நல்லா பேச விட்டுடுவான். அதுக்கப்புறம் தன்னுடைய பதிலை சொல்லுவான். அந்த இடத்துல சொல்றான், 10வது சர்க்கத்துல தெரிவிக்கிறான், பிராட்டிக்கு உத்தரம் முறைக்கிறான், பதிலை சொல்ல காலத்துல ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கான். அப்யகம் ஜீவிதம் ஜெக்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிக்யாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேஷதா. சொல்றான் ராமன் சொல்லக்கூடிய எது என்னன்னா, ஆசிரித ரட்சணத்துல திடபிரதம், அதான நம்ம பார்க்க வந்தோம். திடபிரதன், அதனாலே உத்தமன். இந்த அடியவர்களை காப்பதிலே ராமனுக்கு ரொம்ப திடமான உறுதி இருக்கு அப்படின்றதை நன்றாக உறுதிதப்படுத்தக்கூடிய ஸ்லோகம் இது. இப்படி நம்ம போல இருக்கக்கூடியவர்கள்லாம் அகிஞ்சனர்கள், கைமுதல் ஒன்றுமில்லார்கள், நிச்சயமாக இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் சொல்ல வேண்டும். அப்யகம் ஜீவிதம் ஜெயம், 2 வரி தானே. துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம்
நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் சொல்றானாம், ராமன், சீதே அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் அபி அகம் ஜீவிதம், என்னுடைய ஜீவிதம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உயிரை விட்டாலும் விடுவேன். அதுக்கு மேல சொல்றான், துவாம்பா சீதே லக்ஷ்மணாம், உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன். எதை விட மாட்டேன் நான்? நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய, என்னால பண்ணப்பட்ட சத்திய வாக்கியம் இருக்கு இல்லையா, அதை நான் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன் என்று தெரிவிக்கிறான். நான் சம்ஸ்ருத்ய பிராமணேபி, அதுவும் விசேஷமாக பிராமணனாய் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து காட்ட வந்த விஷயம் என்ன? திருடவிரதன்னு சொல்லியார், ஆனால் உத்தமன் எப்படின்னு கேட்டாலாம். என்னை அழித்து கொண்டாலும் அழித்துக் கொள்வேனே தவிர அவர்களை காப்பேன்னு சொன்னானே, அவன் தான் உத்தமன் என்று காட்டுகிறார் ராமாயணத்தினாலே என்று காட்டுகிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் மேல் தெரிவிக்கிறார். உத்தமன் உத்தமன் அப்படின்னு சொன்ன உடனே மேல ஒரு கேள்வி கேட்கிறார். எம்பெருமான் முதல்ல வரும்போது வாமனனாக வந்தான், அப்புறம் பெருசா ஓங்கி வளர்ந்து திருவிக்கிரணமாக வளர்ந்துட்டான் அப்படின்லாம் சொல்றீர்களே, இது எம்பெருமான் ஒரு குறை இல்லையா? சகஸ்ரநாமம் சொல்றது அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே. அவிகாரம்னா ஒரு விகாரம் இல்லாத, எந்த விதமான சங்குச்சிதம், ஒரு சுருக்கமோ ஒரு பெருக்கமோ இல்லாதவன் அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இவனை இந்த மாதிரி மாறுறானே, உருவத்தை மாறுகிறானே, ஒருபடிப்பட்ட உருவு இல்லாதவனாக இருக்கிறானே, அப்படிப்பட்டது எம்பெருமானுக்கு குறை இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இல்ல இந்த உலகத்துல எப்படி பிறக்கிறார்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டா, நம்மள போலவர்கள்லாம் எப்படி பிறக்கிறோம்? ஒரு கர்மமடியாக பிறக்கிறோம், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று சொல்லும்படியாய் கர்மங்கள் நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்றோம், அதனால ஒரு புண்ணியத்தையோ ஒரு பாபத்தையோ சம்பாதிக்கிறோம். அப்போ அந்த புண்ணிய பாபத்தினுடைய சேர்க்கையினால என்ன ஆகுது? மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறோம். அந்த ராமனோ கண்ணனோ ஒரு அவதாரம் பண்றான் அப்படின்னா, எம்பெருமான் பண்ணக்கூடிய அவதாரங்கள் கர்மமடியாக பிறக்கக்கூடியதா அப்படின்னா இல்ல, இச்சை அடியாக பிறக்கக்கூடியது. அவனுக்குன்னு அந்த கர்மமோகம் வச்சுட்டு இல்ல, அவன் எப்படி பிறக்கிறான்? இச்சை. இந்த உலகத்துல இருக்கவர்கள்லாம் காக்க வேணும். இப்ப கூட வாமனனாக வந்தது, திருவிக்கிரமனாக உருவெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்திரனை காப்பாற்றணும், அதுக்காகத்தானே வந்தான். அடியவர்களை காப்பாற்றுவதிலே ஊற்றமுடையாயா இருக்கக்கூடியவர் அந்த எம்பெருமான், அதுக்கேற்ற போல உருவெடுத்துக்கிறான். அது போய் அவிகாரமா? அது ஒரு உருவ மாற்றமா? பரிணாம வளர்ச்சியா? பரிணாமத்துல எது இருக்கான்னு கேட்கிறான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, என்னின்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான் திருவிருத்தல் சொல்றார். எங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக எவ்வளவு எத்தனை யோனிகளில் நீ பிறந்திருக்கிறாய் என்று காட்டுகிறார் இல்லையா? அதனால எம்பெருமான் பிறவியானது கர்மமடியானது இல்லை, இச்சை அடியானது. அதனால இந்த அவிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த உருவ மாற்றம் எல்லாம் அது குறை அன்று எம்பெருமானுக்கு கேட்கிறார். சரி, ஆனால் இது கிருஷ்ணாவதார காலம். மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம் என்று சொல்லும்படியாய் 5வது அவதாரம். ஆனால் இன்னைக்கு இந்த உத்தமன் பேர் பாடின்னு புகழறது என்னைக்கு பாடுறா அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணாவதாரத்தில் 4 அவதாரங்கள் 3 அவதாரங்கள் கழிந்த பின்னும் 4வது அவதாரத்தில் போற்றுகிறார்களே, காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. ஆனால் அந்த எம்பெருமான் அன்னைக்கு அந்த வாமனாவதாரம் இல்ல திருவிக்கிரமாவதாரம் பண்ண காலத்திலே அவன் செய்த செயலை நினைத்தால் இன்றைக்கு எங்களுக்கு பாடணும்னு தோன்றும். அப்படி என்ன செயல் செய்தான் அப்படின்னா, யாரும் வேண்டாதிருக்கக்கூடிய காலத்திலே எல்லார் சிரசிலும் தன்னுடைய திருவடியை வைத்தானே. எதனால வச்சான் அப்படின்னு கேட்டான், விளக்காமைக்காகவே வச்சான். யாரும் வைக்காதன்னு சொல்லல, வெய்யுன்னு சொல்லல, அதனால வச்சான். அப்படியே இசைவித்தன்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே. அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தின் திருக்குடந்தை பெருமானை பார்த்து பாடுறார் நம்மாழ்வார், இசைவித்தன்னை உன் தாளினை கீழ். அதனால என்ன பண்றான், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் எம்பெருமானுக்கு என்னன்னா, இறந்து வேண்டும் காரியத்தை தலை கட்டக்கூடியவனாய் இருக்கிறான். அன்னைக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு யாரும் இல்லை, அதனால இன்னைக்கு ஓகே உத்தமன் பேர் பாடி என்று தெரிவிக்கிறார். பேர்பாடி அப்படின்னு சொன்னோம்னா அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம். தியாயன்னு கிருத்தே யஜன் யஜ்ஞை திரேதாயாம்
துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோது கலவு சங்கீர்த்திய கேசவம். ஒரு யுகத்திலையும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே தியாயன்னு கிருத யுகத்துல என்ன பண்ணுவோம், தியானம் செய்ய வேண்டும். யஜ்ஞைஹி திரேதாயாம், யாகங்கள் செய்ய முடியும் திரேதா யுகத்திலே. துவாபரே அர்ச்சையன்னு, துவாபர யுகத்திலே அர்ச்சிக்க வேண்டும், பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். ததாப்னோதி யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம், கலியுகத்திலே எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை செய்ய வேணும் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். ஒரு பிரமாண வசனம் தெரிவிக்கிறது, ஹரேர் நாமைவ 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 மம பேஷஜம் கலோ நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா. சொல்றார், ஹரேர் நாமைவ 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 சொல்றார், ஹரியின் நாமமே 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 மம பேஷஜம், எனக்கு மருந்து என்னன்னா ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த நாமம் தான். கலவுனா கலியுகம், கலவு நாஸ்தியேவ நாஸ்தியேவ கலையில